ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம மத்தியமால இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். நம்ம ஓன் வேர்ட்ஸ்லேயே நம்ம இதை எழுதலாம். निम्नलिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए. निम्नलिखित ना फॉलोइंग शब्दों அப்படின்னா வேர்ட்ஸ், வாக்கியம்னா சென்டென்ஸ், பிரயோக்னா யூஸ், கீஜேனா செய்யுங்கன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் த ஃபாலோவிங், சரி இந்த ஃபாலோவிங் பின் வரக்கூடிய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாக்கியம்னதை சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, இதுதான் அதுக்கான மீனிங். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாமா? ஹோஷியாரி அப்படின்னா கிளெவர், இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட் அப்படின்னு அர்த்தம். மோகன் ஹர் காம், மோகன்றவன் ஹர் காம் அப்படின்னா எல்லா ஒர்க்கையும், ஹர்னா எல்லாம், காம்னா வேலை. ஹொஷியாரி சே கர்த்தாஹே, கர்த்தாஹே அப்படின்னா செய்யறான்னு அர்த்தம், கர்த்தா அப்படின்னா செஞ்சான்னு அர்த்தம். ஸோ மோகன் வந்து ஒவ்வொரு வேலையும் கிளெவரா செஞ்சான், இதுதான் அதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நியுக்த் கர்னா அப்படின்னா அப்பாயிண்ட் பண்றதுன்னு அர்த்தம், யாரோ ஒருத்தவங்களும் அப்பாயிண்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, பாட்ஷானே தேஹாரிக்கே, தேஹாரினா வில்லேஜ், பாட்ஷானா கிங். ஓகே, ரக்வாலி கேலியே அப்படின்னா பாத்துக்கிறதுக்காக, லுக் ஆஃப்டர். ஓகே, தோ நௌக்கரன் அப்படின்னா ரெண்டு வேலைக்காரங்க, ரெண்டு சர்வன்ஸ்க்கோ நியுக்த் கியா. ஸோ பாட்ஷானே நியுக்தி கியானா அப்பாயிண்ட் பண்ணார். பாஷானே தேஹாரிக்கே ரக்வாலி கேலியே தோ நௌக்கரன்கோ நியுக்தி கியா. கிங்கு வந்து வில்லேஜரை பாத்துக்கிறதுக்காக ரெண்டு சர்வன்ஸை அப்பாயிண்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஹுக்கும் தேனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்டர் போடுறதுன்னு அர்த்தம், புட் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாஷானே பீர்பால்கோ ஹுக்கும் தியா அப்படின்னு அர்த்தம். பாஷான்றது கிங், பீர்பால்கோனா பீர்பால்க்கு, ஹுக்கும் தியா அப்படின்னா ஆர்டர் போட்டாரு, தியானா போட்டாரு. ஓகே, போடுறது, ஹுக்கும் தியானா ஆர்டர் போட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஷன்யோக்வஷ், ஷன்யோக்வஷ், ஷன்யோக்வஷ். ஓகே, விமலானே, விமலான்றவங்க ஷன்யோக்வஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோ இன்சிடென்ட்லி, ஆக்சிடென்ட்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, சன்யோக்வஷ் கமலாக்கோ தேக்கா, விமலான்றவ கமலாவை கோயின்சிடென்டலா ஆக்சிடென்டலா பார்த்தா, எதர்ச்சியா பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே, இப்போ லெசன் 129 பேஜ்ல இருக்கு. இப்போ லெசன் 2 பார்க்கலாம். லெசன் 2 பேஜ் நம்பர் 33ல இருக்கு. சன்ஸ்தா அப்படின்னா ஆர்கனைசேஷன் அர்த்தம். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் அர்த்தம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஏக் ராஷ்டிர மகத்வ கி சன்ஸ்தா ஹே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்றது ஒரு நேஷனல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே ஓகே, ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றாங்க, நேஷனலா தேசியன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நின்வு டால்னா அப்படின்னா அர்த்தம்னா திறக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது திறந்து வைக்கிறது, நிறுவி அதை ஓபன் பண்ணி விடுறதுன்னு அப்படின்னு அர்த்தம். காந்திஜினே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாக்கி நின்வு டாலி, அதாவது வந்து வித்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த காந்திஜி மகாத்மா காந்திஜி என்ன பண்ணாங்க, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை நின்ஹு டாலி நிறுவினார், திறந்து வைத்தார், வித்திட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பகுபாஷி அப்படின்னா மல்டிபிள் லாங்குவேஜ், மல்டி லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். பாரத் மே கயி பாஷையன் போலி ஜாதி ஹே, பாரத் மேனா பாரத்னா இந்தியா, இந்தியால கயி பாஷையான் போலி ஜாதி ஹே, அதாவது பலதரப்பட்ட மொழிகள் பேசப்படுது. இஸ்லியே அதனால யஹ் பகுபாஷி தேஷா கஹலாத்தா ஹே, இதனாலதான் இதை பல மொழி பேசப்படக்கூடிய நாடா அதை சொல்றாங்க. ஓகே, அதாவது வந்து இங்க பலதரப்பட்ட மொழிகள் பேசப்படுறதால இது வந்து மல்டிலிங்குவல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பல மொழி பேசக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, மல்டிலிங்குவல் கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆஜீவன் அப்படின்னா லைஃப் லாங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காந்திஜி ஆஜீவன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாக்கி அத்தியக்ஷ ரஹே, அதாவது காந்திஜி வந்து தன்னோட லைஃப் ஃபுல்லாவே, அதாவது ஆஜீவன்னா லைஃப் ஃபுல்லாவே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபால மெம்பரா இருந்தாரு. அத்தியக்ஷ அப்படின்னா அர்த்தம்னா மெம்பரா அப்படின்னு சொல்லி அர்த்தம், அத்தியக்ஷ அப்படின்னா மெம்பர்னு அர்த்தம். ஸோ லைஃப் ஃபுல்லாவே அவர் வந்து மெம்பரா இருந்தாரா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, லா பாவிந்த் ஹோனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு விஷயத்துல லாபம் அடைகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, சபாக்கி பத்திரிகையோன்சே, சபாவுடைய பத்திரிகையிலேருந்து ஆம் ஜனதான்றது ஒரு வித பார்ட்டி, அது ஒரு கட்சி. ஓகே, அவர் பிரச்சாரக் அப்படின்னா டீச்சர்ஸ் இருக்காங்களே அவங்க, லாபாவிந்த் ஹோத்தே ஆ ரஹே ஹே. ஸோ இந்த சபாலேருந்து வரப்படக்கூடிய பத்திரிகைகளேருந்து ஆம் ஜனதா கட்சியும் அதுல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, கெயின் அடைறாங்க, லாபம் அடைஞ்சிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ லெசன் 3 பேஜ் நம்பர் 37ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாமில் ஹோனா அப்படின்னா அர்த்தம்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது, கலந்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆஜ்கி சபா மே ஆப்கோ ஷாமில் ஹோனா சாஹியே, ஆஜ்னா இன்னைக்கு, சபாமேனா சபால, ஆப்கோனா உங்களை, ஷாமில் ஹோனானா கலந்துக்க, சாஹியனா ஷுட்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஓகே, நீங்க இன்னைக்கு சபால கலந்துக்கணும். ஓகே, அதாவது யூ ஷுட் அட்டெண்ட் தி சபாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மஷூர் ஹோனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபேமஸ் ஆகுறது, பாப்புலர் ஆகுறதுன்னு அர்த்தம். ஓகே, பாரதி அப்படின்ற பாரத் வந்துட்டாலே இந்தியான்னு அர்த்தம். ஓகே, பாரதிய சன்ஸ்கிருதி அப்படின்னா கல்ச்சர்னு அர்த்தம். துன்யா பர் மே மஷாஹூர் ஹுவே, அதாவது வந்து இந்தியாவுடைய கல்ச்சர் வந்து துன்யா பர்னா உலகத்திலேயே, மஷாஹூர் ஹுவே, மஷாஹூர் ஹே அப்படின்னா அர்த்தம் ஃபேமஸா இருக்கு. இந்தியாவுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபேமஸா இருக்கு. நெக்ஸ்ட் கர்மச்சாரி அப்படின்னா எம்ப்ளாயி. ஓகே, மேரே பிதாஜி ஏக் சர்க்காரி கர்மச்சாரி ஹே, சர்க்காரி அப்படின்னா கவர்மெண்ட், என்னுடைய டாடி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சர்க்காரி கர்மச்சாரி அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் பாருங்க, சம்பாதக் அப்படின்னா எடிட்டர். பாரதி ஸ்வதேஷ மித்ரன் பத்திரிகைக்கோ
சகு சம்பாதக் தே. பாரதி என்னவா இருந்தாரு, ஸ்வதேசமித்ரன் பத்திரிகையில சகு சம்பாதக் சம்பாதகா இருந்தார். சகு சம்பாதக் அப்படின்னா கோ எடிட்டர், எடிட்டர்னா சம்பாதக், சகு சம்பாதக்னா கோ எடிட்டரா இருந்தாரு. இப்போ லெசன் 4 பேஜ் நம்பர் 41ல இருக்கு. லெசன் 4 பேஜ் நம்பர் 41ல இருக்கு. சாதாரண அப்படின்னா நார்மல் அர்த்தம். டாக்டர் அப்துல் கலாம் கா பரிவார் சாதாரண பரிவார் தான். சாதாரண அப்படின்னா நார்மல் அர்த்தம், பரிவார்னா ஃபேமிலி. டாக்டர் ஏபிஜேவோட ஃபேமிலி வந்து நார்மல் ஃபேமிலியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிரதிதின் அப்படின்னா தினமும் அர்த்தம். ஓகே, தினமும். அப்துல் கலாம் பிரதிதின் 18 கண்டே காம் கர்த்தே தே. அப்துல் கலாம் என்ன பண்ணுவார், பிரதிதின் தினமும் 18 கண்டே, 18 கண்டேன்னு 18 நேரமும் காம் கர்த்தே தே, 18 மணி நேரம் வேலை செஞ்சாராம். ஓகே, நெக்ஸ்ட் ஷுருவாத் கர்னா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. ஷுருனாலே ஸ்டார்ட் பண்றது, ஷுருவாத் கர்னா ஸ்டார்ட் பண்றது. அப்துல் கலாமே இன்ஜினியரிங் காலேஜ் கர்க்கே, இன்ஜினியரிங் காலேஜ் கர்க்கே, அதாவது அப்துல் கலாம் என்ன பண்ணாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணிட்ட பிறகு கர்க்கே அப்பனே கரியர் கி ஷுருவாத் கி, அவருடைய கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்ட பிறகு அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் பாருங்க விபூஷித் கர்னானா அலங்கரிக்கிறதுன்னு அர்த்தம். பாரத் சர்க்கார்னே அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் டாக்டர் அப்துல் கலாம சரி சர்வோச்ச ராஷ்டிர சம்மானோன்சி அப்படின்னா, சர்வோஸ்ரீ அப்படின்னா ஹையஸ்ட், ராஷ்டிரனா நேஷனல், சம்மானோன் அப்படின்னா அவார்ட்ஸ், ஹையஸ்ட் நேஷனல் அவார்ட்ஸால விபூஷித் கியா டெக்கரேட் பண்ணாங்க, அலங்கரிச்சாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஹையஸ்ட் நேஷனல் அவார்ட்ஸால ஏபிஜே அப்துல் கலாமா டெக்கரேட் பண்ணாங்களாமா. நெக்ஸ்ட் பிலோங் தியோங் கோ சூனா அப்படின்னா சிகரம் தோடுறது, உச்சத்தை அடைகிறது. டாக்டர் அப்துல் கலாம்னே கஹா, ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாங்க, டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாங்க, சிக்ஷகோன் கே காரன், அதாவது டீச்சர்ஸ் ஆல தான், காரன்னா ரீசன், டீச்சர்ஸ் ஆல தான் ஆஜ்மே இன்னைக்குனா பிலோங் தியோங்கோ சூ ரஹா ஹூம், அதனால தான் டீச்சர்ஸோட ரீசனால தான், டீச்சர்ஸால தான் நான் இன்னைக்கு சிகரம் தொடுறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாங்க. லெசன் 5 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 46ல இருக்கு. வேலா அப்படின்னா நேரம்னு அர்த்தம். சூரியோதய்கா அப்படின்னா சன்ரைஸ் இருக்குல்லையா, அதை சொல்றாங்க. சமை டைம் ஹர் ஏக் கே ஜாகனே கி பேலா ஹே, அதாவது சூரியன் ரைஸ் ஆகிற டைம் தான் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியவதி அப்படின்னா லக்கின்னு அர்த்தம். ஓகே, லக்கி கேர்ள், லக்கி விமன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சித்தார்த்தோடைய பத்தினி ஒய்ஃப் யசோத்ரா பாக்கியவதி தி ஒரு லக்கி கேர்ளா இருந்தாங்க. ஸோ சித்தார்த்தோட ஒய்ஃப் யசோத்ரா ஒரு லக்கி கேர்ளா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, கோஜ்னா அப்படின்னா தேடுறது, கோஜ்னா சித்தார்த் முக்தி கா மார்க், சித்தார்த்தன்றவங்க என்ன பண்ண முக்தியோடைய மார்க்கத்தை கோஜ்னா ஜா ரஹே தே, தேடிட்டே இருந்தாரு, முக்தி அடைகிற வழியை தேடிட்டு இருந்தாரு. பிக்ஷா அப்படின்னா கேட்கறது. ஸோ பிக்ஷா அப்படின்னா கேட்கறதுன்னு அர்த்தம். சித்தார்த் சேவக் சந்தக் சே, சித்தார்த்தன்றவர் சேவக் சந்தக் கிட்ட பஹலே பிக்ஷா மாங்கதே தே, ஃபர்ஸ்ட் பிக்ஷையே கேட்டாரு. நெக்ஸ்ட் பிரதீக்ஷா அப்படின்னா எதிர்பார்க்கறதுன்னு அர்த்தம். ஓகே, சேவக் சந்தக் கபில் வஸ்த்ரு கே வாபஸ் ஜாத்தே கி பிரதீக்ஷா மே ரஹா, இந்த சேவக் சந்தக் என்ன பண்றாரு, இந்த கபில் வஸ்த்ரு போகிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு, அதாவது வந்து போகிறதுக்காகவே எதிர்பார்த்துட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ லெசன் 6 பார்க்கலாம். லெசன் 6 பேஜ் நம்பர் 49ல இருக்கு. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, குதுவானா அப்படின்னா பொறிக்கப்படுறது, சின்னத்துல செதுக்குவாங்கல்ல அந்த மாதிரி பண்றது. குதுவானா அப்படின்னா என்னது, பொறிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே ஓகே பாருங்க, அசோக் நே ஸ்தூபோன் और கண்போன் पर अच्छे अच्छे உபதேஷா குதுபாயி, அதாவது அசோக் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்தூபங்கள்லையும் கம்பன்கள்லையும் நல்ல நல்ல உபதேசங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பில்லர்ஸ்ல இந்த ஸ்தூபங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல நல்ல நல்ல விஷயங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க கம்பீர்தா அப்படின்னா பிரேவான, சின்ஹு கம்பீர்தா உதார்த்தா और சக்தி கா தியோதக் ஹே, அதாவது சிங்கம் கிட்ட என்ன இருக்கும்னா கம்பீரம் இருக்குமா, உதாரணம் கைண்ட்னஸும் இருக்குமா, பவரும் இருக்குமா, சக்தி பவரும் இருக்குமா. ஸோ தியோதக் தே அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணுது, அதாவது சிங்கம்ன்றது பவர், கைண்ட்னஸ், அப்புறம் வந்து பிரேவ்னஸ், இது எல்லாத்தையும் வந்து குறிக்குது, ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம்பந்தி அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். ஓகே, பைல் और गाय देश के संबंधी मानी जाती है, அதாவது பைல் அந்த காளமாடையும் பசுமாட்டையும் தேசத்துடைய ப்ராப்பர்ட்டியா பாக்குறாங்க, கருதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜ சின்ஹ அப்படின்னா நேஷனல் எம்ப்ளம் அர்த்தம். பாரத் கி டாக் டிக்டோன் பர் ராஜ சின்ஹ அன்கித் ஹே, பாரத்னா இந்தியாவோட, டாக் டிக்டாக் அப்படின்னா ஸ்டாம்ப்ஸ்னு அர்த்தம். இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாம்ப்ஸ் இருக்குல்ல, அது ஸ்டாம்ப்ஸ் மேல ராஜ சின்ஹம் அன்கித் ஹே, அதாவது நேஷனல் எம்ப்ளம் பிரிண்ட் ஆகிருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்துலயும் வந்து நேஷனல் எம்ப்ளம் பிரிண்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பஹதூர் அப்படின்னா தைரியமான, பிரேவான அர்த்தம். ஓகே, துன்யாமே சப்சே பஹாதூர் ஜான்வர் சின்ஹே, உலகத்திலேயே ரொம்ப தைரியமான அனிமல் சிங்கம். லாஸ்ட் லெசன் பார்க்கலாம். 54ல லெசன் 7 இருக்கு. சர்வதா அப்படின்னா ஆல்வேஸ், எப்பவுமே அர்த்தம். வல்லம் பாயி கா வியாதிக்வா அப்படின்னா பர்சனாலிட்டின்னு அர்த்தம். அந்நிய நேதாவோன், அந்நியனா அதர்ஸ், நேதாவோன்னா லீடர்ஸ், அந்நிய நேதாவோன் சேனா மற்ற லீடர்ஸை விட சர்வதா அலகுதா அப்படின்னா டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது வந்து வல்லம் பாயோடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்ததுன்னா,
மற்ற லீடர்ஸை விடைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்களோட பர்சனாலிட்டி மற்ற லீடர்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, வியாக்குல் அப்படின்னா துக்கம், அதாவது சேட்னஸ்ன்னு அர்த்தம். ஓகே, கிஷானோன் கே கரீபே தேக்கர், அதாவது கிஷான்னா விவசாயிகள், கரீபி அப்படின்னா பாவர்ட்டின்னு அர்த்தம், தேக்கர் அப்படின்னா பார்த்துட்டு, பட்டேல் காமன் பட்டேலுடைய மனசு எப்படி பண்ணுச்சோ கஷ்டப்பட்டுச்சோம். வியாக்குல் ஹோ ஜாத்தா தா. ஸோ இந்த பாவர்ட்டி, இந்த கிசான்ஸோட ப்ராவர்ட்டியை பார்த்து பட்டேலோட மனசு கஷ்டப்பட்டுச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விருத் அப்படின்னா அகெயின்ஸ்ட்னு அர்த்தம், எதிரான அர்த்தம். மகாத்மா காந்தி என்ன பண்ணாங்க, பிரதிந்தாக்கி விருத் லடாயி லடித்தி, அதாவது இந்த பிரதந்தா அப்படின்னா எடுத்தோம்னா அன்டச்சபிலிட்டி, பிரதிந்தானா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை, விருதுக்கு லடாயி அப்படின்னா ஃபைட் பண்றது. மகாத்மா காந்தி தீண்டாமைக்கு எதிராக ஃபைட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உத்தீரன் அப்படின்னா பாஸ் ஆகுறது. ஓகே, உத்தீரன் அப்படின்னா பாஸ் ஆகுறது, தேர்ச்சி பெறுறது. ஓகே, மோகன் தஷ்வின் கக்ஷா அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட், கக்ஷா அப்படின்னா கிளாஸ், தஷ்வின் அப்படின்னா 10th கிளாஸ், 10th தஷ்வின் கக்ஷானா 10th கிளாஸ்ல பரீட்சாமே எக்ஸாம்ல என்ன பண்ணாருன்னா பிரதம் ஷேனிமே உத்தீரன் ஹுவே. பிரதம் ஷேனி அப்படின்னா அர்த்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அர்த்தம். பிரதம் ஷேனி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உத்தீரன் ஹுவே பாஸ் ஆனாரு. மோகன் தக்ஷின் கக்ஷாக்கே பரீட்சா மே பிரதின் கக்ஷா மே உத்தீரன் ஹுவே. மோகன் 10th கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனாரு. கியாதி அப்படின்னா பாப்புலாரிட்டி, ஓகே, ஃபேமஸ் ஆகுறது. ஓகே, ஆதர்ஷ் லோகோன்னா ரெஸ்பெக்டபிள் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, மதிப்புக்குரிய மக்கள். கியாதி பட் ஜாதி ஹே. கியாதி அப்படின்னா பாப்புலர் ஆனவங்க, மதிப்புக்குரிய மக்கள் எல்லாமே பாப்புலர் ஆனவங்க. ஓகே, அதாவது அதாவது பாப்புலாரிட்டி ஆஃப் பீப்புள் இன்க்ரீசஸ், மதிப்புக்குரிய பீப்புளோட பாப்புலாரிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, தேங்க்யூ.